வணக்கங்க. இப்போ நீங்கள் எங்கள் வீட்டு மாட்டு கட்டுத்தரையை தான் பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ மாடெல்லாம் பால் கறந்தாச்சுங்க. மணி 7 ஆகுது. கறந்து பால் கேனில் ஊற்றி வச்சாச்சு. ஒரு மாடு தான் கறக்குது. அது நல்லா சீக்கிரமாகவே கறந்து முடிச்சிட்டாங்க அம்மா. கறந்து வச்சுட்டு மாட்டுக்கெல்லாம் தீனி போட்டுட்ருக்காங்க. மாட்டு தீவனம் இந்த வருஷம் மழை இல்லாதனால அதிகமாக போட்டு எடுத்து வைக்கலைங்க. அதனால வைக்கோல் வாங்கியிருக்கிறோம். அந்த வைக்கோலில் இருக்கிற நெல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க. அதை சாப்பிட்றதுக்கு இங்கே 2 ஜீவன் காத்துட்டு இருக்குது. இப்போ ஆள் இருக்கிறதுனால அது நகராமல் மேலே ஏறி உட்காந்துருக்குது. இல்லைன்னா நேரம் மாட்டோடையே உள்ளே கிளறி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது என்னன்னு தானே பார்க்குறீங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, மயில் தாங்க. எங்கள் தோட்டத்தில் ஒரு 11 பெண் மயில் இருக்குதுங்க. அது எல்லாமே கூட்டம் கூட்டமாக தான் வருது. இப்போ ஆள் இருக்கிறதுனால வராமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போயிடுச்சுன்னா ஆள் யாரும் இல்லை அப்படின்னா அது கீழே இறங்கி வந்துடும். பக்கத்துலேயே வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துடுதுங்க. இந்த வைக்கோல் தாங்க இப்போ வாங்கியிருக்கோம். ஒரு கட்டு 250 ரூபா சொன்னாங்க. ஒரு 15 கட்டு தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வருஷம் மழை இல்லாதனால மாட்டு தீவனம் போடவே முடியலங்க. 3 மாடு இருக்கிறதால வரத்தட்டு பச்சைத்தட்டுன்னு மாற்றி மாற்றி போட்டு அதோட கூட இந்த வைக்கப்பில்லை கட்டு போட்டாலும் ஒரு கட்டு ஒரு நாளைக்கு தீர்ந்துருதுங்க. இந்த வைக்கோல் கட்டெல்லாம் எங்களுக்கு தஞ்சாவூர் சைடு இருந்து தாங்க இறக்குறாங்க. லாரியில் கொண்டு வந்துடுறாங்க மொத்தமாக. நம்ம எவ்வளோ வேணுமோ வண்டியை நிறுத்தி வாங்கிக்கிறோம். எங்களுக்கு 250 ரூபா வாங்கினோங்க. இப்போ அதுக்கப்புறம் விலை கூடிருச்சு, 270ன்னு சொன்னாங்க. உங்கள் ஊரில் என்ன விலைக்கு விற்கிறாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.